மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்துத்துவ கோட்பாட்டுக்கு ஆதரவாக ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். கால்டுவெல் ஐயா வைகுண்டர் குறித்து ஆளுநர் கருத்துக்கு வைகோ கடும் கண்டனம். தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் திமுக எம்பி கனிமொழி. அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல். தமிழகம் புயலால் பாதிக்கப்பட்ட போது பிரதமர் ஒருமுறை கூட வரவில்லை. பிரதமர் தண்ணீரில் வடை சுடுவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். பெங்களூர் குண்டுவெடிப்பு எதிரொலி. தமிழகம், கர்நாடகா உட்பட 7 மாநிலங்களில் NIA சோதனை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் துவக்கம். தேர்தலுக்காக நடத்தப்படும் கண் துடைப்பு நாடகம் என MP சு வெங்கடேசன் விமர்சனம். திராவிட மொழிகள் குறித்து கால்டுவெல் எழுதிய நூல் போலியானது என்ற ஆளுநர் RN ரவியின் கருத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தினவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஸ்ரீ வைகுண்ட சுவாமி அருளிய சனாதன வரலாறு என்ற புத்தகத்தை வெளியிட்டு ஆளுநர் RN ரவி பேசினார். அப்போது திராவிட மொழிகள் குறித்து கால்டுவெல் எழுதிய நூல் போலியானது என்றும் GU போப்பும் கால்வெல்டும் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள் எனவும் கருத்து தெரிவித்தார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் பகைவரால் தமிழ் மீது பூசி மெழுகி இருந்த அழுக்குகளை துடைத்து பளிச்சென தமிழின் பெருமையை ஒளிபெற செய்ததால் கால்டுவெல் பெருமகனாரை தமிழ் உலகம் என்றும் போற்ற கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கால்டுவெல் தமிழகத்தில் ஏறத்தாழ 53 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ் மொழி வரலாறு, சமூக முன்னேற்றம், சமய வளர்ச்சிக்கு பாடுபட்டதால் தமிழரின் வரலாற்றோடு ஒன்று கலந்து இருப்பதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். வழக்கிழிந்து போன வடமொழியை புறந்தள்ளிய ராபர்ட் கால்டுவெல் குறித்து சனாதன கும்பல் தொடர்ந்து பரப்பி வரும் அவதூறுகளை ஆளுநர் RN ரவி தன் பங்கிற்கு தூக்கி கொண்டு திரிவதாக வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை வலியுறுத்திய சனாதனத்தின் எதிரியாக திகழ்ந்த ஐயா வைகுண்டரை சனாதனத்தின் காவலர் என்று ஆளுநர் உளறி கொட்டியிருப்பதாக சாடிய வைகோ, இந்துத்துவ கோட்பாட்டுக்கு ஆதரவாக ஆளுநர் RN ரவி தொடர்ந்து செயல்பட்டு வருவது கடுமையான கண்டனத்திற்குரியது என வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். மக்களவை தேர்தல் நெருங்கும் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், VCK, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் துரைமுருகன், TR பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கனிமொழி MP சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு அளித்துள்ளார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப படிவங்கள் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP விருப்ப மனுவை அளித்துள்ளார். பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் டெபாசிட் கூட பெற முடியாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசிய போது, தான் தமிழகத்திற்கு வந்தாலே சிலருக்கு பயம் வந்துவிடுவதாகவும் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி சிலருக்கு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமரின் பேச்சுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு உரிய நிவாரணத்தை வழங்கவில்லை என தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி தண்ணீரில் வடை சுடுவதாக விமர்சித்தார். பெங்களூரு சிறை கைதிகளை பயங்கரவாத இயக்கத்தில் சேர்த்தது தொடர்பாக தமிழகம் உட்பட 7 மாநிலங்களில் NIA சோதனையில் ஈடுபட்டுள்ளது.
பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் உணவகத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து தனியாக விசாரணை நடத்த முடிவு செய்துள்ள தேசிய புலனாய்வு முகமை அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பெங்களூரு சிறை கைதிகளை பயங்கரவாத இயக்கத்தில் சேர்த்த வழக்கின் விசாரணையின் ஒரு பகுதியாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தேர்தலுக்காக நடத்தப்படும் கண் துடைப்பு நாடகம்தான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான தொடக்கம் என எம்பி சு வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த பணிக்கு இடையூறாக உள்ள 314 மரங்களை அகற்ற பசுமை குழுவின் அனுமதி கோரப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி நடைபெற்ற பசுமை குழு கூட்டத்தில் 314 மரங்களையும் அகற்ற அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொது ஏலம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் வட்டம் கோ புதுப்பட்டி கிராமத்தில் 90.7 ஹெக்டேர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் சு வெங்கடேசன் எம்பி இது குறித்து அவரது எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளார். அதில் மக்களவை தேர்தலுக்காகவே மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை ஒன்றிய அரசு துவங்கி உள்ளதாகவும் பல திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக 3 முறை தமிழ்நாடு வந்த பிரதமர் மதுரை எய்ம்ஸ் பணிகளை துவக்கி வைக்காததற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பினார். இது தேர்தல் நேர கண்துடைப்பு நாடகம் என்றும் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். விவசாயிகள் போராட்டத்தால் மூடப்பட்டிருந்த அம்பாலா சண்டிகர் நெடுஞ்சாலை 22 நாட்களுக்கு பின் திறக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஒன்றிய அரசை வலியுறுத்தி விவசாய கூட்டமைப்புகள் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டம் எவ்வித சூழலிலும் கைவிடப்படாமல் தொடர்ந்து நடைபெறும் என்று விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் மார்ச் 10ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் விவசாய கூட்டமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இதையொட்டி பஞ்சாப் மற்றும் ஹரியானா எல்லை பகுதிகளான ஷம்பு மற்றும் கனோரியில் விவசாயிகள் திரண்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ஹரியானாவின் அம்பாலா சண்டிகர் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டு சாலையில் போக்குவரத்து முடக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளில் செல்ல வேண்டிய நிலை கடந்த 3 வாரங்களாக நீடித்து வந்தது. இந்நிலையில் விவசாயிகளின் தொடர் போராட்டத்தால் மூடப்பட்டிருந்த அம்பாலா சண்டிகர் நெடுஞ்சாலை 22 நாட்களுக்கு பின் திறக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதை தொடர்ந்து நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் நாளை முதல் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் நினைவிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 26ஆம் தேதி திறந்து வைத்தார். அந்நினைவிட வளாகத்தில் கருணாநிதியின் கலை, இலக்கிய, அரசியல் வாழ்க்கை வரலாற்றினை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் நிலவரையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் பல்வேறு அரங்கங்களுடன் கலைஞர் உலகம் என்னும் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் கருணாநிதியின் கலைஞருடன் ஒரு நேர்காணல், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, பண்பாட்டு பேழை, கலைஞரின் வரலாற்று சுவடுகள், கலைஞரின் மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள், சரித்திர நாயகனின் சாதனை பயணம் போன்ற அரங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தினை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு தமிழ்நாடு அரசின் www.kalanyaruлагam.org என்ற இணைய முகவரி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அருங்காட்சியகத்தினை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு வரும் மார்ச் 6ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவில் சங்காரெட்டியில் சுமார் 6800 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். ஐதராபாத்தில் சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி நிறுவனத்தை இன்று தொடங்கி வைத்துள்ள பிரதமர் மோடி சங்காரெட்டி பகுதியில் சாலை, ரயில், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். இதனிடையே செகந்திராபாத்தில் அமைந்துள்ள உஜ்ஜயினி மாகாளி கோவிலில் பிரதமர் மோடி இன்று வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து ஒடிசா செல்லும் பிரதமர் மோடி ஜஜ்பூரில் உள்ள சண்டிகோலில் 19,600 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார்.
கொடைக்கானல் மலைப்பகுதியில் பூத்து குலுங்கும் ஜக்கரண்டா மலர்களை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் காலநிலைக்கு ஏற்ப பல்வேறு வகையிலான மலர்கள் பூத்து குலுங்கும். இந்த நிலையில் கோடை காலங்களில் மட்டுமே பூக்கக்கூடிய ஜக்கரண்டா மலர்கள் தற்போது பூக்க தொடங்கியுள்ளது. ஜக்கரண்டா மிமோசி போலியா என்ற தாவரவியல் பெயர் கொண்ட லாவெண்டர் நீல நிற பூக்கள் தற்போது கொடைக்கானல் மலைப்பகுதியில் பல்வேறு பகுதிகளில் பூத்து குலுங்குகின்றன. குறிப்பாக பெருமாள் மலை சாலையில் அதிக அளவில் பூத்துள்ளது. இந்த ஜக்கரண்டா மலர்கள் மரங்களில் மட்டுமே பூக்கக்கூடிய வகையை சேர்ந்தது. கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக இந்த மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து பூக்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் 2.46 கோடி மதிப்பில் சேவார்த்திகள் இல்லம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழாவை அமைச்சர் ஆர் காந்தி துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் சேவார்த்திகள் இல்லம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. 2.46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் இந்த கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். முன்னதாக கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நலன் கருதி ரோப்கார் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திருப்பணிகள் தமிழ்நாடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் அறநிலையத்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை கொடிசியா வளாகத்தில் EEBC இந்தியாவின் சர்வதேச பொறியியல் கண்காட்சியின் 11வது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. EEBC இந்தியா சார்பாக சர்வதேச பொறியியல் கண்காட்சியினை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றது. இதன் 11வது பதிப்பாக இந்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வரை கோவை கொடிசியா வளாகத்தில் கண்காட்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் EEBC இந்தியா தலைவர் அருண்குமார் கரோடியா, EEBC இந்தியாவின் மூத்த துணைத் தலைவர் பங்கஜ் சட்டா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை துவக்கி வைத்ததுடன் கண்காட்சியில் இடம்பெற்ற அரங்குகளையும் பார்வையிட்டனர். இதில் 58 நாடுகளில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர், தொழில்துறையினர், உற்பத்தியாளர்கள், பொறியியல் துறையை சார்ந்த ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்கள், கொள்முதல் செய்வோர் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 6வது முறையாக நடைபெறும் இந்த கண்காட்சி கோவையில் 2வது முறையாக நடைபெறுகின்றது. இக்கண்காட்சியின் மூலமாக 200 கோடிக்கும் மேல் வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக EEBC இந்தியா தலைவர் அருண்குமார் கரோடியா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் நில அளவையர் மீது தாக்குதல் நடத்திய நபரின் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் பொன்னம்பலம் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தஞ்சை மாவட்டம் பெரியகோட்டை கிராமத்தில் நில அளவை பணி மேற்கொண்ட நில அளவையர் பவ்வாயை தகாத வார்த்தைகளால் பேசி கடுமையாக தாக்கிய முருகானந்தன் என்பவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என தெரிவித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாற்றம்பள்ளி அருகே அரசு இடத்தில் ரேஷன் கடை புதிய கட்டிடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த லட்சுமிபுரம் பகுதியில் வாடகை இடத்தில் பகுதி நேர ரேஷன் கடை இயங்கி வந்த நிலையில் அந்த கடையின் உரிமையாளர் கடந்த 7 மாதங்களாக ரேஷன் கடையை காலி செய்து தரும்படி கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அதே கிராமத்தில் அரசு இடத்தில் ரேஷன் கடை கட்டி தரும்படி ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று அங்கு புதிதாக ரேஷன் கடை கட்டிடம் கட்ட ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் தனது நிதியில் இருந்து 6.50 லட்சம் ரூபாயை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஒதுக்கீடு செய்தார். இந்நிலையில் அங்கு புதியதாக ரேஷன் கடை கட்டுவதற்காக ஊராட்சி நிர்வாகத்தினர் அந்த இடத்தை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த இடத்திற்கு அருகில் உள்ள குடும்பத்தினர் இப்பகுதியில் ரேஷன் கடை கட்டக்கூடாது என்று பணிகளை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த கிராம மக்கள் ஒட்டுமொத்த சேர்ந்து இங்கு கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு ரேஷன் கடை கட்டுவதால் இதை தடுக்க கூடாது என்று குடும்பத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியுள்ளது. புதுக்கோட்டையில் டியூஷன் படிக்க வந்த பள்ளி மாணவியிடம் பாலியல் தாக்குதலில் ஈடுபட்ட ஆசிரியருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வென்ஷீலிக் இஸ்ரேல் பிட்டு என்பவர் புதுக்கோட்டை கூடல் நகர் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் புதுக்கோட்டை மவுண்ட் ஜியோன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இதே பள்ளியில் கடந்த 2022ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமி இவரிடம் டியூஷன் படித்து வந்துள்ளார். அப்போது சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து புதுக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் குற்றம் செய்தது உறுதியான நிலையில் புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதில் குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி ஜெயந்தி தீர்ப்பு வழங்கினார். திருவண்ணாமலை ஆரணி அருகே 41ஆம் ஆண்டு மஞ்சுவிரட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வடுகாசத்து கிராமத்தில் 41ஆம் ஆண்டு காலைவிடும் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த காலைவிடும் விழாவில் வேலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடின. இதில் வெற்றி பெற்ற காளைக்கு 70,000 ரூபாய் பரிசு உள்ளிட்ட 60 பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று ஆரவாரத்துடன் கண்டு களித்தனர். வேலூரில் ஆபத்தை உணராமல் பேருந்தின் படியில் தொங்கி சென்ற பள்ளி மாணவர்களுக்கு முதல்நிலை காவலர் அறிவுரை கூறினார். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பேருந்தில் ஆபத்தை உணராமல் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்துள்ளனர். பள்ளிகண்டா காவல் நிலையம் அருகில் வந்தபோது இதனை கண்ட முதல்நிலை காவலர் மணிகண்டன் பேருந்தை நிறுத்தி படிக்கட்டில் தொங்கியபடி சென்றால் விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் இதனால் தாங்கள் லட்சியத்தை அடைய இயலாத நிலை ஏற்படும் என்றும் பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை கூறி பேருந்து உள்ளே அனுப்பி வைத்தார். முதல்நிலை காவலரின் இந்த செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வருவாய்த்துறை அலுவலர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் வருவாய்த்துறை அலுவலர்கள் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 4ஆம் கட்டமாக ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் பாபு தலைமையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே அரசு இதையெல்லாம் தருவதாக நியாயமான கோரிக்கை, தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள், அவைகளெல்லாம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்யப்படும் என்று 3 அமைச்சர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். அதற்கு பிறகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களே ஆணையர் அலுவலகத்தில், வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடந்தபோது அவரே வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதற்கு முன்பாக பல போராட்டங்களை நடத்திய போது முதல்வர் அவர்களே எதிர்க்கட்சியாக இருந்த போது போராட்ட களத்திற்கே வந்து இந்த ஆட்சியிலே அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு காணப்படும் என்று எங்களுக்கு உறுதியளித்திருந்தார். பல அமைச்சர்கள் அளித்த உறுதிகளை கூட, கடந்த காலங்களில் அளித்த உறுதிகளை, உங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் காலம் கடத்தி வந்துள்ளார்கள். இதனால் ஒரு போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு கடந்த 13 பிப்ரவரி மாதம் 2024ஆம் தேதி ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒட்டுமொத்த சிறுவிடுப்பினை வழங்கிவிட்டு மாவட்ட தலைநகரத்திலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டோம். அதேபோல் வேலூர் மாவட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பெங்களூரில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. கோவையில் நடந்த குண்டுவெடிப்பும் பெங்களூர்ல ராமேஸ்வரம் கப்பே அந்த குண்டுவெடிப்பு இதே ஒரே மாதிரி உள்ளது. இதெல்லாம் இந்த பணம், இந்த ஹவாலா பணம், இந்த போதைப்படுத்தல் கும்பலோட பணம் பயங்கரவாதத்துக்கு தான் பயன்படுத்திக் கொண்டு, குறிப்பாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே இந்த போதை கடத்தல் கும்பல் இந்த பணத்தை பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது மாற்றிருக்கின்ற திமுகவின் அயலக அணி பொறுப்பாளராக இருக்கிற ஜாஃபர் சாதிக் மற்றும் இயக்குனர் அமீருடன் நெருங்கி இருக்கின்ற இந்த ஜாஃபர் சாதிக்குடன் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இதுல இவங்க வந்து எங்கெல்லாம் வெளிநாட்டுல போயிட்டு வந்தாங்க அப்படிங்கறத உடனடியாக எண்ணெயை கண்டறிந்து இந்த பயங்கரவாத செயல்களிலே இந்த பணத்தை பயன்படுத்தி உள்ளதா என்பதை கண்டறிந்து உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
NIA இவர்களுடைய அத்தனை விஷயத்தையும் கைப்பற்றி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கை விடுத்துக் கொண்டு இதனை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்திலும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பட்டா மாறுதல், அடங்கல் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரவு நேரத்திலும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 85 ரூபாய் உயர்ந்து 6015 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 680 ரூபாய் உயர்ந்து 48,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தான் பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் 2வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். பாகிஸ்தானில் பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்த பொது தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதன் காரணமாக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க முடிவு செய்தனர். இரு கட்சிகள் சார்பில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக ஷெபாஸ் ஷெரீப் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனிடையே இம்ரான் கட்சி சார்பில் ஓமர் அயூப் கான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வாக்கெடுப்பு நடைபெற்றது. 336 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் ஷெபாஸ் 200 வாக்குகளை பெற்று பிரதமரானார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பிரதமர் பதவியேற்பு விழாவில் அதிபர் அரிஃப் ஆல்வி ஷெபாஸ் ஷெரீப்பிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்துத்துவ கோட்பாட்டுக்கு ஆதரவாக ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். கால்டுவெல் ஐயா வைகுண்டர் குறித்து ஆளுநர் கருத்துக்கு வைகோ கடும் கண்டனம். தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் திமுக MP கனிமொழி. அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல். தமிழகம் புயலால் பாதிக்கப்பட்ட போது பிரதமர் ஒருமுறை கூட வரவில்லை. பிரதமர் தண்ணீரில் வடை சுடுவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். பெங்களூர் குண்டுவெடிப்பு எதிரொலி. தமிழகம், கர்நாடகா உட்பட 7 மாநிலங்களில் NIA சோதனை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் துவக்கம். தேர்தலுக்காக நடத்தப்படும் கண் துடைப்பு நாடகம் என MP சு வெங்கடேசன் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் YouTube தளத்தில் இணைந்திருங்கள்.